பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 1 நவம்பர் 2025, 2 நவம்பர் 2025 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குரிய 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கோடி பேருக்கு வேலை காலை உணவு திட்டம். இந்த பீகாருக்கு இப்போது எலெக்ஷன் நடக்க போது பார்த்தீங்களா. ஸோ அந்த எலெக்ஷன் சார்ந்து நிறையா அவங்களோட டாக்ட்ரின், அவங்களோட கொள்கைகளை வெளியிடுறாங்க. ஸோ அதனால் இது நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. இதை செயல்படுத்தினாங்க, ஏதாச்சும் பேர் வச்சு செயல்படுத்தினாங்க அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், சென்னையில் மீண்டும் ஃபோர்டு நிறுவனம். இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஏன் அப்படின்னா, ஃபோர்டு டோட்டலாக கடையை காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நிப்பாட்டிட்டு சர்வீஸை மட்டும் வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பட் திரும்ப வர வச்சுருக்காங்க. அவங்க இன்ஜின் மேக்கிங்கில் அவங்கள கொண்டு வர போகிறாங்க. ஸோ சென்னையை அடுத்த மறைமலை நகரில் வாகனங்களுக்கான இன்ஜின் உற்பத்தியில், சரிங்களா, இது ரொம்ப முக்கியப்பா. சென்னையை அடுத்த மறைமலை நகரில், ஏன்னா டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு போன கம்பெனி திரும்ப ரிட்டர்ன் வருது. ஸோ அதை அவங்க எப்படினாலும் கேட்கலாம், எந்த நிறுவனம்னு கேட்கலாம், எந்த இடம்னு கேட்கலாம். ஃபோர்டு நிறுவனம், சரிங்களா, ரைட்டுப்பா. வேறு 9 மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் அந்த நம்ம பார்த்தோம்ல சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவுக்கு இன்னும் ஒப்புதல் தெரிவிக்கலை. சரியா, சரி, ரைட்டு. அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150வது பிறந்த நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சுப்பா. ஸோ அக்டோபர் 31 ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படுது. இருக்க நியூஸ் தான் திரும்ப வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான் வந்திருக்கு. உங்களுக்கு மைண்டில் நிற்கும் அப்படின்றக்காக இருந்தாலும் நம்ம திரும்ப சொல்கிறது. சரியா, ரைட். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சாரி, இந்த இது பாருங்கள், பாம்பு கடித்ததில் விவசாயி மரணம், மருத்துவர் பணியிடை நீக்கம்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இந்த பாம்பு கடிக்கு கொடுக்கக்கூடிய மருந்து என்ன அப்படின்னா ஏஎஸ்வி மருந்துப்பா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎஸ்வி மருந்து நம்ம போன தடவை சொன்ன மாதிரி பாம்பு கடின்றது அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பாக சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பு அப்படின்னா இப்போது அதாவது ஒரு நோய் இல்லை ஒரு விஷயம் ஏதாச்சும் அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கவர்மெண்ட்டுக்கு தகவல் தெரிவிக்கணும். அவங்களா அதை சரி பண்ணிடக்கூடாது. அப்படி அவங்களா சரி பண்ணி சரி ஆச்சுனாலுமே கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கலை அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். எதுக்காக இதை அப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பாம்பு கடினால் 90% உயிரிழப்பு ஏற்படுது. அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ பாம்பு கடித்தா அதில் 90% பேர் இறந்துடுறாங்க, 10% பேர் தான் பிழைக்கிறாங்க. அப்போ 2027க்குள்ளே இதை பாதியாக குறைக்கிறதுக்காக அரசு ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துகிட்டு வர்றாங்க. சரிங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பாக எடுக்கப்பட்டு வருது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அவர் பாம்பு கடிச்சு கவர்மெண்ட்டில் அட்மிட் ஆகியுமே அங்கே அந்த டியூட்டி டாக்டர் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிட்டார். அதே மாதிரி அங்கே இருக்க நர்ஸுக்கு இந்த ஏஎஸ்வி மருந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் ஒரு உயிர் போயிடுச்சு. அப்போ அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பில் இருக்கக்கூடிய நோய்க்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு மருத்துவர்கள் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபெக்ட். ஆக்சுவலாக டியூட்டி மருத்துவர் இருக்காங்க, அவர் அங்கே இல்லை. அதுதான் மெயின். சரி, அடுத்து பார்க்கலாம். இந்த தேசிய ஒற்றுமை தினமாக எந்த ஆண்டிலேருந்து கடைப்பிடிக்கப்பட்டு வருது அப்படின்னா 2014ஆம் ஆண்டிலேருந்து கடைப்பிடிக்கப்பட்டு வருது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2014க்கு முன்பு நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் 125 இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆக குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த மார்ச் 31க்குள்ளே நக்சல்கள் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லிகிட்டே இருந்தார் இல்லையா. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 125 இருந்த நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இப்போது 11 மாவட்டங்களாக குறைஞ்சிருக்கு. நீங்கள் குரூப் 1 படிச்சிங்க அப்படின்னா இது மெயின் டாபிக்பா. கம்யூனிசம், நக்சலிசம், டெரரிசம், இது 3 முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா, அதனால் அதை ரொம்ப நக்சல்கள் சார்ந்த எந்த நியூஸ் வந்தாலும் அவங்க யார் என்ன இது அடுத்து அதை அவங்க ஒழிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஜென் இசட் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இராணுவத்தில் சொல்லியிருக்காங்க. ஜென் இசட் அப்படின்னா என்னன்னா 1990லேருந்து 2010 இந்த வயதுக்குள்ளே இருக்க இளைஞர்கள் தான் அதிகமாக இராணுவத்தில் பணியாற்றிட்டு வர்றாங்க. இப்போ கரண்ட்டாக இவங்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென் இசட் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி இராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி சொல்லியிருக்காரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென் இசட் அப்படின்னா 1990லேருந்து 2010 வரையிலான
டேட் ஆஃப் பர்த்தில் இராணுவத்தில் பணியாற்றிட்டு வரக்கூடிய இளைஞர்களை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரைட். வேறு இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம் அமெரிக்கா கூட இது பாதுகாப்புக்கு. ஏன் அப்படின்னா இந்த 50% வரி போட்டாங்க இல்லைங்களா, அதை வந்து இது பண்ணுறதுக்காக, அந்த 50% வரி வேணாம் அப்படின்றதுக்காக அதை சீரமைக்கும் முயற்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அடுத்த பேஜில் ஒரு விஷயம் வந்துருக்கும். அடுத்த மறுநாள் நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் வந்துருக்கும்பா. சீனா பொருளுக்கு வரி விதித்தாங்க. ஆனால் சீனா வந்து சுத்தமாக அடி பண்ணியலை. சோயாபீன்ஸ் இறக்குமதியை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அமெரிக்காட்டேருந்து. அதனால் அமெரிக்கா வந்துட்டு சோயாபீன்ஸு விவசாயிகள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அமெரிக்காவே ஒரு அடிபணியை வச்சனாடா சீனா வந்து இருந்திருக்கு. அப்புறம் இப்போ ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் சோயாபீன்ஸை இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பிரேசில்கிட்ட இருந்து தான் அதிகமாக சீனா வந்துட்டு சோயாபீன்ஸை இறக்குமதி பண்ணுறாங்க. பட் இந்தியா வந்துட்டு ஒரு அந்தளவுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு பாதுகாப்புக்கான ஒப்பந்தம் அப்படின்னா எவ்வளவு இதில் வந்துட்டு அதிகமாக செலவாகும் இந்தியாவுக்கு. சரி, இந்த பாருங்கப்பா, ப்ரோ கபடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ரோ கபடி லீக் போட்டியில் இந்த தடவை ஜெயிச்ச அணி எது அப்படின்னா தபங் டெல்லி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆப்போசிட்டில் விளையாண்டது புனேரி பால்டன்பா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தபங் டெல்லி இந்த தடவை. அதே மாதிரி பார்வை குறைபாடு தேர்வர்களுக்கு விரைவில் திரைவாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் கொண்டு வர போகிறாங்கப்பா. போட்டித் தேர்வுக்கு நிறையா பேர் படிக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம பேட்ச்லேயே நிறையா பேர் பார்வை திறன் குறைவாக இருக்கிறவங்க படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு விரைவில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரு கண்டுபிடிக்க போகிறாங்க. அது பேர் என்ன அப்படின்னா திரைவாசிப்பு அப்படின்ற பேரில் ஒரு சாஃப்ட்வேர் வெளியிட போகிறாங்க. அவங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. சரி, அடுத்து தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனோட சதய விழா துவங்கியிருக்கு. சதய விழா அப்படின்றது இது வந்து 1040ஆம் ஆண்டு சதய விழா அப்படின்றது என்னென்னா, ராஜராஜ சோழ மன்னன் வந்து முடிசூடிய நாள், அவர் பிறந்த விண்மீன் ஐப்பசி சதய நாள் அன்று இந்த சதய விழாவாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ராஜராஜ சோழன் முடிசூடிய நாள் ப்ளஸ் அவரோட பிறந்த விண்மீன் நட்சத்திரம் சொல்லுவாங்கள்ல, அதில் சதய நாள் என்று ஐப்பசி மாதம் சதய நாள் என்று இந்த சதய விழா கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க. 1040வது சதய விழா. அதே மாதிரி கோயில் கூட்ட நெரிசல் 9 பேர் உயிரிழப்புன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகாசுகுளம் அப்படின்ற மாவட்டத்தில். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, புதுசாக இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட கருவறை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்போது நிறையா பேர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கூட்டம் உருவாகி ஒரு மிகப்பெரிய ஸ்டெம்பேட் நடந்திருக்கு. ஓகேங்க, அதான் வந்து பிரச்சனை. சரி, ரைட்டு, ஓகே. இந்த இது ரொம்ப மெயின். என்னன்னா, இஸ்ரோ சார்பாக இதுவரை இல்லாத வகையில் 4410 கிலோ உடைய CMS-03 செயற்கைக்கோள் ஏவ போகிறாங்க. நம்ம ஏற்கனவே நியூஸ் பேப்பரில் சொல்லியிருந்தோம். சரிங்களா, இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. CMS-03 அப்படின்ற செயற்கைக்கோள் 4410 கிலோ எடையுடையது. ஃபஸ்ட்டு டைம் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவுறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இராணுவ பயன்பாட்டுக்கானது. அதில் முந்தின நாள் நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கடற்கரை கண்காணிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்துட்டு பொதுவாக கொடுத்துருக்காங்க இராணுவம் மற்றும் கடற்படை பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவரையும் இது அடிக்கடி வருதுப்பா. இஸ்ரோவில் இதுவரையும் 48 செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. சரியா, GSAT-7 அப்படின்ற செயற்கைக்கோள் வந்துட்டு அதோட காலம் முடிகிறதுனால அதுக்கு பதில் இந்த செயற்கைக்கோளை ஏவப்படுறாங்க. என்னென்னா CMS-03 அப்படின்ற செயற்கைக்கோள். சரி, அடுத்த பார்க்கலாம். வேறு இந்த 2ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் அதிகமாக நியூஸ் இல்லைப்பா, கம்மியான நியூஸ் தான் இருந்துச்சு. வேறு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக இந்த என்னன்னா யானை வழித்தடங்கள் எது அப்படின்னு சொல்லி 2026க்குள்ளே இறுதி அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, தமிழக யானை வழித்தடங்கள் எது அப்படின்னு சொல்லி இறுதி அறிக்கை எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 2026 கொடுக்க போகிறாங்க. இது ஃபுல்லாக அரசியல் தான்ப்பா, இல்லை வேறு எதுவுமே இல்லை.
இந்த என்ன அப்படின்னா யுனெஸ்கோவோட படைப்பாற்றல் மிக்க நகரங்கள் பட்டியலில் லக்னோ இடம் பிடிச்சிருக்கு. அது என்ன படைப்பாற்றல் மிக்க நகரம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தோட தலைநகர் லக்னோ வந்துட்டு அதன் புகழ்பெற்ற சமையல் மற்றும் பாரம்பரியத்துக்காக யுனெஸ்கோவோட படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குப்பா. ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? எதுக்காக அப்படின்னா சமையல் மற்றும் பாரம்பரியத்துக்காக, புகழ்பெற்ற சமையல் பாரம்பரியத்துக்காக இந்த இது, சரிங்களா? லக்னோ வந்து அந்த இதில் இணைச்சிருக்காங்க. ஸோ அதனால் மாநில சுற்றுலாத்துறை வளர்ந்த உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபஸ்ட்டு எதை தேர்ந்தெடுத்து வருவாங்கன்னா, யுனெஸ்கோ எதெல்லாம் பாரம்பரிய தலம்னு அறிவிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டவர்கள் வரும்போது பெஸ்ட்டு ஃபுட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு லக்னோ தான் அவங்களுக்கு வரும். இனிமேல் லக்னோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாக்கான ஒரு விஷயம் இருக்குது, சரியா? ரைட்டுப்பா. இதில் இன்னொரு விஷயம், இந்த தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா, சரிங்களா? நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்காங்க. ஆனால் டேட்டா அவர் கொடுத்துட்டார். மொத்தம் 64,000 குடும்பங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவங்களுக்குன்னு தனி திட்டங்கள் உருவாக்கி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு டேட்டாவை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. ஸோ இனிமேல் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளம் தான்ப்பா, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். அடுத்த நியூஸு நாளைக்கு பார்ப்போம்ப்பா. நன்றி.